வணக்கம். ஆகாசவாணி. செய்திகள் வாசிப்பவர் சுமதி. தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் இன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. மத்திய அரசுடன் நாளை மறுதினம் காலை 11 மணிக்கு பேச்சுவார்த்தை நடத்த தயாராக இருப்பதாக விவசாய சங்கங்கள் அறிவித்துள்ளன. இங்கிலாந்திலிருந்து உருமாற்றம் பெற்ற கோவிட் தொற்று பரவி வரும் நிலையில் இந்தியாவில் சிகிச்சை முறையில் எந்த மாற்றமும் தேவையில்லை என்று தேசிய பணிக்குழு முடிவு செய்துள்ளது. சிபிஎஸ்இ 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுக்கான தேதி இம்மாதம் 31ஆம் தேதி அறிவிக்கப்படும் என்று மத்திய கல்வி அமைச்சர் திரு ரமேஷ் பொக்ரியால் நிஷாங்க் தெரிவித்துள்ளார். ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான 2வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் முதல் இன்னிங்ஸில் இந்திய அணி 3 விக்கெட் இழப்பிற்கு 90 ரன்னை எடுத்துள்ளது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் இன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நாட்டில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும். இதனைத் தொடர்ந்து பிரதமர் ஆற்றிய உரையின் தமிழாக்கத்தை சென்னை அகில இந்திய வானொலி ஒலிபரப்புகிறது. இது இரவு 8 மணிக்கு மறு ஒலிபரப்பு செய்யப்படும். மாநிலத்தில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும். மத்திய அரசுடன் நாளை மறுதினம் காலை 11 மணிக்கு பேச்சுவார்த்தை நடத்த தயாராக இருப்பதாக விவசாய சங்கங்கள் அறிவித்துள்ளன. சிங்கு எல்லையில் செய்தியாளர்களிடம் பேசிய ஸ்வராஜ் இந்தியா அமைப்பின் தலைவர் திரு யோகேந்திர யாதவ், மத்திய அரசுடன் அடுத்த சுற்று பேச்சுவார்த்தை நடத்த வேளாண் சட்டங்களுக்கு எதிராக போராடும் அனைத்து விவசாய தலைவர்கள் மற்றும் விவசாய சங்கங்களின் பிரதிநிதிகள் பரஸ்பரம் முடிவு செய்துள்ளதாக கூறினார். மீண்டும் பேச்சுவார்த்தைக்கு வருமாறு விவசாய சங்கங்களுக்கு மத்திய வேளாண் துறை இணை செயலாளர் திரு விவேக் அகர்வால் கடந்த வியாழக்கிழமை அழைப்பு விடுத்திருந்தார். தேதி மற்றும் நேரத்தை முடிவு செய்யுமாறும் விவசாயிகளை அவர் கேட்டுக் கொண்டிருந்தார். நாட்டின் 100வது விவசாயிகளுக்கான ரயில் சேவையை பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை தொடங்கி வைக்கிறார். காணொலி காட்சி மூலம் மாலை 4:30 மணிக்கு நடைபெறும் நிகழ்ச்சியில் மகாராஷ்டிராவின் சங்கோலா பகுதியிலிருந்து மேற்கு வங்கத்தின் ஷாலிமர் வரையிலான சேவையை தொடங்கி வைக்கிறார். விவசாயிகள் ரயில் மூலம் காய்கறிகள் மற்றும் பழங்களை ஏற்றிச் செல்வதற்கு போக்குவரத்து கட்டணத்தில் 50% மானியத்தை மத்திய அரசு வழங்கி வருகிறது. நாளை நடைபெறும் நிகழ்ச்சியில் மத்திய வேளாண் துறை அமைச்சர் திரு நரேந்திர சிங் தோமர், ரயில்வே அமைச்சர் திரு பியூஷ் கோயல் ஆகியோரும் கலந்து கொள்கின்றனர். மகாராஷ்டிராவின் தேவ்லாலி மற்றும் பீகாரின் தானாப்பூர் இடையே 1வது ரயில் சேவை கடந்த ஆகஸ்ட் 7ஆம் தேதி அறிமுகப்படுத்தப்பட்டது. இந்த ரயில்கள் மூலம் காய்கறிகள் மற்றும் பழங்களை தடையின்றி கொண்டு செல்ல மத்திய அரசு வழிவகை செய்துள்ளது. தாத்ரா நாகர் ஹவேலி மற்றும் டாமன் டையூவுக்கு பயணம் மேற்கொண்டுள்ள குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் பல்வேறு திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டினார். தனது பயணத்தின் 2வது நாளான நேற்று இந்திய தகவல் தொழில்நுட்ப கல்வி நிறுவனத்தின் வதோதரா சர்வதேச வளாகத்தை திறந்து வைத்தார். பாரம்பரிய நடைபாதை, காய்கறிகள் மற்றும் மலர் சந்தை மேம்பாடு, ஒருங்கிணைந்த திடக்கழிவு மேலாண்மை முறை ஆகிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டினார். 4 நாள் பயணத்தை முடித்துக் கொண்டு குடியரசுத் தலைவர் நாளை தில்லி திரும்புகிறார். பொதுவாழ்வில் நற்பண்புகள் குறைந்து வருவது குறித்து குடியரசு துணைத் தலைவர் திரு வெங்கையா நாயுடு கவலை தெரிவித்துள்ளார். ஐதராபாத்தில் முன்னாள் பிரதமர் அடல் பிஹாரி வாஜ்பாய் நினைவு சொற்பொழிவு நிகழ்ச்சியில் பேசிய அவர், அரசியலை தூய்மைப்படுத்துவதற்கு உடனடி நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படாவிட்டால் அரசியல்வாதிகள் மீது மக்கள் நம்பிக்கை இழக்கும் சூழல் ஏற்படும் என்றார். அரசியல்வாதிகள் நன்னடத்தையுடன் செயல்படுவதை சம்பந்தப்பட்ட கட்சிகள் உறுதி செய்ய வேண்டுமெனவும் திரு வெங்கையா நாயுடு கேட்டுக் கொண்டார். மணிப்பூர் மாநிலத்தில் 7 திட்டங்களுக்கு மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா இன்று அடிக்கல் நாட்டுகிறார். அசாம் மாநிலத்திற்கு நேற்று பயணம் மேற்கொண்ட அவர் பல்நோக்கு மருத்துவமனை, சட்டக்கல்லூரி ஆகியவற்றிற்கு அடிக்கல் நாட்டினார். இதையடுத்து மணிப்பூர் செல்லும் திரு அமித் ஷா 2 திட்டங்களை தொடங்கி வைக்கிறார். மாநிலம் முழுவதும் மின்னணு அலுவலகங்கள் திட்டத்தை தொடங்கி வைப்பதுடன் இம்பால் பகுதியில் நடைபெறும் பொதுக்கூட்டத்திலும் அவர் பங்கேற்கிறார். இங்கிலாந்திலிருந்து உருமாற்றம் பெற்ற கோவிட் தொற்று பரவி வரும் நிலையில் இந்தியாவில் பரிசோதனை, சிகிச்சை மற்றும் கண்காணிப்பு முறைகளில் மாற்றம் செய்வது குறித்து தேசிய பணிக்குழு ஆலோசனை நடத்தியது. இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில் தலைவர் பேராசிரியர் பல்ராம் பார்கவா, நிதி ஆயோக் உறுப்பினர் பேராசிரியர் திரு வினோத் பால் ஆகியோர் தலைமையில் இந்த கூட்டம் நடைபெற்றது. இங்கிலாந்தில் உருமாற்றம் பெற்ற கோவிட் தொற்று வேகமாக பரவும் தன்மை கொண்டதால் தொற்று பாதிப்புக்கு உள்ளான நபர்களை கண்டறிந்து பரவலை தடுக்க வேண்டியது அவசியம் என்று வலியுறுத்தப்பட்டது. எனினும் தற்போது பின்பற்றப்பட்டு வரும் சிகிச்சை முறைகளில் எந்த மாற்றத்தையும் செய்ய வேண்டியதில்லை என்று பணிக்குழு முடிவு செய்தது. நிலைமையை உன்னிப்பாக கண்காணித்து வருவதாக தேசிய நோய் கட்டுப்பாட்டு மையம் எடுத்துரைத்தது. கடந்த 21ஆம் தேதி முதல் 23ஆம் தேதி வரை இங்கிலாந்திலிருந்து வந்த பயணிகள் அனைவரும் பரிசோதனைக்கு உட்படுத்தப்படுவதாக எடுத்துரைக்கப்பட்டது. தொற்று உறுதியானவர்களுடன் தொடர்பில் இருந்தவர்கள் தனிமைப்படுத்தப்படுவதாகவும் அந்த மையம் தெரிவித்தது.
இங்கிலாந்தில் உருமாற்றம் பெற்றுள்ள கோவிட் தொற்று தமிழகத்தில் நுழைந்து விடாமல் தடுக்க தீவிர கண்காணிப்பு அவசியம் என்று தலைமைச் செயலாளர் திரு சண்முகம் அறிவுறுத்தியுள்ளார். அனைத்து மாவட்ட ஆட்சியர்களுடன் நேற்று ஆலோசனை நடத்திய அவர் எந்த வகையிலும் தொற்று நுழைந்துவிடாதபடி பரிசோதனைகளை தீவிரப்படுத்துவதுடன் உயிரிழப்பு இல்லாத நிலையை ஏற்படுத்த வேண்டும் எனவும் கேட்டுக் கொண்டுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாசவாணியின் செய்தி அறிக்கை. கோவிட்-19ற்கு எதிரான போரில் நமக்கான 3 கவசங்கள். முகக்கவசம் அணிவோம், தனிநபர் இடைவெளியை கடைபிடிப்போம், கை மற்றும் முக சுத்தம் பராமரிப்போம். சிபிஎஸ்இ 10 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான பொதுத் தேர்வு தேதி வரும் 31ஆம் தேதி அறிவிக்கப்படும் என்று மத்திய கல்வி அமைச்சர் திரு ரமேஷ் பொக்ரியால் நிஷாங்க் கூறியுள்ளார். மாணவர்கள் மற்றும் பெற்றோருக்கான முக்கிய அறிவிப்பை அன்றைய தினம் மாலை 6 மணிக்கு வெளியிட உள்ளதாக டுவிட்டரில் அவர் குறிப்பிட்டுள்ளார். வழக்கமாக செய்முறை தேர்வுகள் ஜனவரி மாதத்திலும், எழுத்துத் தேர்வு பிப்ரவரி மாதத்திலும் தொடங்கி மார்ச் மாதத்தில் நிறைவடையும். கொரோனா தொற்று கட்டுப்பாடுகள் காரணமாக இந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் வரை தேர்வுகளை நடத்த வாய்ப்பு இல்லை என்று பொக்ரியால் ஏற்கனவே அறிவித்திருந்தார். மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் 2 நாள் பயணமாக இன்று கத்தார் செல்கிறார். வெளியுறவு அமைச்சராக பதவியேற்ற பிறகு கத்தாருக்கு முதல் முறையாக பயணம் மேற்கொள்ளும் அவர் அந்நாட்டின் துணை பிரதமரும் வெளியுறவு அமைச்சருமான திரு ஷேக் முகமது அப்துல் ரஹ்மான் உள்ளிட்டோரை சந்தித்து பேசுகிறார். அப்போது இருதரப்பு விவகாரங்கள் மற்றும் பரஸ்பரம் நலன் சார்ந்த பிராந்திய மற்றும் சர்வதேச விவகாரங்கள் குறித்து ஆலோசனை நடத்துகிறார். அருணாச்சல் பிரதேச உள்ளாட்சித் தேர்தலில் பசிகட் மாநகராட்சியை பிஜேபி கைப்பற்றியுள்ளது. கடந்த 22ஆம் தேதி நடைபெற்ற தேர்தலில் பதிவான வாக்குகள் எண்ணிக்கை நேற்று தொடங்கியது. பசிகட் மாநகராட்சியில் மொத்தமுள்ள 8 வார்டுகளில் 6 இடங்களில் பிஜேபி வெற்றி பெற்றுள்ளது. இட்டாநகர் மாநகராட்சியில் பிஜேபி 10 இடங்களையும், ஐக்கிய ஜனதாதளம் 9 இடங்களையும், என்பிபி கட்சி 1 இடத்தையும் பிடித்துள்ளன. கர்நாடகாவில் 2வது கட்ட உள்ளாட்சித் தேர்தல் தற்போது நடைபெற்று வருகிறது. கடந்த 22ஆம் தேதி முதல்கட்ட தேர்தல் நடைபெற்ற நிலையில் 2709 கிராம பஞ்சாயத்துகளில் காலை 7 மணிக்கு வாக்குப்பதிவு தொடங்கியது. மாலை 5 மணி வரை வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. பதிவாகும் வாக்குகளை எண்ணும் பணி வரும் 30ஆம் தேதி நடைபெறவுள்ளது. இங்கிலாந்தில் உருமாற்றம் பெற்ற கோவிட் தொற்று பரவிய நிலையில் வெளிநாட்டினர் வருவதற்கு ஜப்பான் அரசு நாளை முதல் தடை விதித்துள்ளது. உருமாற்றம் பெற்ற தொற்று ஜப்பானை சேர்ந்தவருக்கு தாக்கியிருப்பது நேற்று முன்தினம் உறுதி செய்யப்பட்டது. இதையடுத்து வெளிநாடுகளிலிருந்து தாயகம் திரும்பும் ஜப்பானியர்கள் புறப்படுவதற்கு 72 மணி நேரம் முன்னதாக பரிசோதனை மேற்கொண்டு கோவிட் தொற்று இல்லை என்பதை உறுதிப்படுத்த வேண்டும் என்று அரசு குறிப்பிட்டுள்ளது. தாயகம் திரும்பிய பிறகு மீண்டும் ஒரு பரிசோதனை நடத்தப்படும் என்றும் ஜப்பான் அரசு கூறியுள்ளது. ஸ்லோவேக்கியாவில் மக்களுக்கு தடுப்பூசி போடும் பணி தொடங்கியுள்ளது. சீனாவில் விடுமுறை காலத்தில் பொதுமக்கள் வீடுகளிலேயே இருக்குமாறு அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. தூய்மை கங்கை திட்டத்தின் கீழ் 22 பணிகள் நிறைவடைந்துள்ளதாக மத்திய ஜல்சக்தி அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கழிவுநீர் கட்டமைப்பு, மாசு கட்டுப்பாட்டை கட்டுப்படுத்துதல் தொடர்பான 17 புதிய திட்டங்களுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் 5334 அணைகள் செயல்பாட்டில் இருப்பதாகவும் 411 அணைகள் கட்டப்பட்டு வருவதாகவும் ஜல்சக்தி அமைச்சகம் குறிப்பிட்டுள்ளது. ராஜஸ்தான், தெலுங்கானா, ஆந்திர பிரதேசம் ஆகிய மாநிலங்களில் புதிதாக வெள்ள முன் கணிப்பு நிலையங்கள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான 2வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் முதல் இன்னிங்ஸில் இந்திய அணி நிதான ஆட்டத்தை வெளிப்படுத்தி வருகிறது. மெல்பர்னில் நடைபெற்று வரும் இந்த போட்டியில் 2வது நாளான இன்று சுப்மான் கில் 45 ரன்னையும் புஜாரா 17 ரன்னையும் எடுத்த நிலையில் ஆட்டம் இழந்தனர். உணவு இடைவேளை வரை இந்திய அணி 3 விக்கெட் இழப்பிற்கு 90 ரன் எடுத்திருந்தது. முதலில் ஆடிய ஆஸ்திரேலியா 195 ரன்னுக்கு ஆட்டம் இழந்தது. ஐஎஸ்எல் கால்பந்து போட்டியில் இன்றிரவு 7:30 மணிக்கு தொடங்கும் ஆட்டத்தில் கேரளா அணி ஐதராபாத் அணியை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் இன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. மத்திய அரசுடன் நாளை மறுதினம் காலை 11 மணிக்கு பேச்சுவார்த்தை நடத்த தயாராக இருப்பதாக விவசாய சங்கங்கள் அறிவித்துள்ளன. இங்கிலாந்திலிருந்து உருமாற்றம் பெற்ற கோவிட் தொற்று பரவி வரும் நிலையில் இந்தியாவில் சிகிச்சை முறையில் எந்த மாற்றமும் தேவையில்லை என்று தேசிய பணிக்குழு முடிவு செய்துள்ளது. சிபிஎஸ்இ 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுக்கான தேதி இம்மாதம் 31ஆம் தேதி அறிவிக்கப்படும் என்று மத்திய கல்வி அமைச்சர் திரு ரமேஷ் பொக்ரியால் நிஷாங்க் தெரிவித்துள்ளார். ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான 2வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் முதல் இன்னிங்ஸில் இந்திய அணி 3 விக்கெட் இழப்பிற்கு 90 ரன்னை எடுத்துள்ளது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. எமது செய்திகளை உடனுக்குடன் AAR_News_Chennai என்ற ட்விட்டர் பக்கத்திலும், செய்தி தொகுப்புகளை ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் அறிந்து கொள்ளலாம்.